Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லி வந்து வெண்பாவுக்கு ஆசையா ஒரு கயிறு கட்டி விடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்களா? ஆமாங்க. கோயில் வந்து சாமி பாதத்துல வச்சு மந்திரிச்ச கயிறாங்க. இதை கட்டி யாரு கட்டி விடுறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிவே வராது, ஒத்துமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா நான் அந்த கயிறு எனக்கு என் பொண்டாட்டிக்கு தான் கட்டணும். அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு. சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்படி ஒரு பக்கம் கட்டி விட இதை பார்த்த வெண்பா குட்டி ஆமா நம்ம கட்டி விட்டுருக்காங்க அப்புறம் எதுக்கு நம்ம பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கடைக்காரி இருக்காங்க பார்த்தீங்களா, கடைக்கார் வந்து ஃபோர்ஜரி பிரார் கடைக்காரங்க. அவங்க தான் அந்த கயிறை வெண்பா குட்டிக்கு கொடுக்குறாங்க கட்ட சொல்லி மல்லிக்கிட்ட. அதனால் இந்த டைமில் கரெக்டாக வெண்பா பார்க்கும் அதே கயிறை வேற ஒரு அம்மா கிட்ட இந்த கயிறை கட்டினீங்களான்னா உங்களுக்கு குடும்ப பிரச்சனையே வராதுன்னு சொல்ல இதை கேட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்ச வெண்பா குட்டி நேராக போகிறாங்க. அந்த சேர் மேலே இந்த பழம் பூவு தட்டு கிட்டு எல்லாத்தையும் வாரி தூக்கி பச்சார் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கார பொம்பளை வெண்பா குட்டி கையை பிடிச்சிட்டு ஏன் 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 எதுக்கு இப்படி பண்ணுற சொன்னாவே அப்படின்னா இதை கேட்ட வெண்பா குட்டி பண்ணணும்னு சொல்லி தூக்கி வாரி அடிக்க. அதுக்கப்புறம் வெண்பா குட்டி கையை பிடிச்சி என்னாச்சுன்னு கேட்க பொய் 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 சொல்லாதீங்க என்னப்பா பொய் சொன்னான்னு கேட்டால் இந்த கயிறை கட்டினா பிரிய மாட்டாங்க, மந்திரிச்சு கயிறு சாமி கயிறுன்னு சொன்னீங்களே இதை நம்பி தானே மல்லியம்மா எனக்கு கட்டினாங்க, ஆனால் நானே என் மல்லியாமல் பிரிஞ்சிட்டோம். இப்படி வந்து ஏன் ஏமாத்துறீங்க, உங்களுக்கு பொய் சொல்லி பொழைக்கிறதுக்கு வேற தொழிலே இல்லையா, சாமி பேரை சொல்லி தான் பொய் சொல்லி பொழைக்கணும் மாடி மான கேட்டால் அறிக்கடா கும்பிட்டா அப்படின்னு கேட்க. இதை கேட்ட உடனே நம்ம கடைக்காரி இல்லடா தாங்க இந்த சாமி ரொம்ப சக்தி வந்து இப்படி தான் விளையாடுவா, இதை பற்றி நீ ஒன்று பயப்படாத, நீ தைரியமாக உங்கள் அம்மா கூட சேர்ந்துருவா, இந்த விளக்கு எடுத்துன்னு போய் ஏற்று அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வரல இல்லைன்னு பாரு வரலன்னா வந்து கேளுன்னு சொல்ல. இதை கேட்டு நம்ம வெண்பா குட்டி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, விளக்கு தட்டு வாங்கிட்டு ஸ்லோ மோஷனில் போகிறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா விளக்கேற்றிக்கு அப்புறம் மல்லி வரல என்ன பண்ண தெரியாமல் விளக்கெடுத்து கீழே டபான்னு போட்டு கொளுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புரியாமல் கன்ஃபியூஷனில் முடிக்க அந்த டைமில் கரெக்டாக மல்லி வந்து சேர உடனே நம்ம வெண்பா குட்டிக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க. இந்த கயிறு கட்டினா பிரிய மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. மல்லி வந்து சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்ற சுவாரஸ்யமான விறுவிறுப்பான விஷயத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டமாக எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சண்டைக்கு வராங்க. என்ன மல்லிக்கு வெண்பா மகளா, அப்போ மல்லிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா, ஐயோ அப்பப்பா அம்மம்மான்னு அரவிந்த் கதற. இதை கேட்டு ஒரு பக்கம் அரவிந்தோட அம்மா வளர ஐயோ ஒரு டிப்ரெஷன் கண்ட்ரிபியூஷன் போயிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் விஜய் இந்த வெண்பா வந்து நான் வரமாட்டேன், நான் மல்லியம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்ல இதை கேட்டு என்னதே பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு ஒரு பக்கம் விஜய். இதுக்கப்புறம் பாபு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க, நாங்கள் ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு பக்கம் முழிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி தான் நண்பர்களே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் என்னென்ன சீரியஸான சுவாரஸ்யமான விஷயம் வரப்போகுதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து முக்கியமான விஷயம் பேசுனேங்க, எங்கள் ஊரில் ஹெவி ரெயின்ங்க, மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு. அதனால் வெளியே கூட போக முடியல. காலைல ஸ்டார்ட் ஆனது, காலைல ஒரு அது முன்னாடி பெஞ்சிட்டு தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு காலைல ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. விட்டு பெஞ்சிட்டு இருந்தது. 12 மணிலேருந்து கண்டினியூஸாக ஸ்லோ மோஷனில் பெஞ்சிட்டே இருக்குங்க. அடிக்கடி சண்டரில் கொஞ்சம் ஐபீம் ஏறி இறங்குதுங்க. இப்படி இறங்கி மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்போவும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து வீடியோ போடுறேன். கரண்ட் கூட இல்லைங்க, பேட்டரி லைட்டில் உங்களுக்காக நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் இதுக்காகவே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, சி யூ, பாபா. இதை யாராவது பார்த்துட்டு சிரிச்சிங்களானா சந்தோஷம் தான், கோவப்பட்டாலும் சந்தோஷம் தான். டாட்டா.